அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. பெஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு தூதர்களை அழைத்து உரிய விளக்கத்தை இந்திய அரசு கொடுத்தது. அதை போலவே பாகிஸ்தானில் உள்ள வெளிநாட்டு தூதர்களை அழைத்து அங்குள்ள தூதர்களிடம் விளக்கத்தை பாகிஸ்தான் தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். பாகிஸ்தானின் நடவடிக்கை குறித்து கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சண்முகவில், இப்ப திரையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா சில புகைப்படங்கள். இந்த புகைப்படங்கள் தான் வெளிநாட்டு தூதர்களை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் அம்னா பலோச் நேரில் அழைத்து இந்திய பாகிஸ்தான் விவகாரங்கள் குறித்து விளக்கம் அளித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. பாகிஸ்தான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க இந்த புகைப்படத்தை தான் நம்ம திரையில பார்க்கிறோம். இப்ப இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்க முடிகிறது. ஒன்று, முதல் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது என்னன்னா, இப்போ ஜம்மு காஷ்மீருடைய மேல் பகுதியில தான் நம்ம POK அப்படின்னு சொல்றோம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதாவது பாகிஸ்தானால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா பாகிஸ்தான் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல ஜம்மு காஷ்மீர்ல குறிப்பா அந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்ததே பாகிஸ்தான் இருந்து இந்திய அரசு ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது ஆங்கிலத்துல எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா IIOJK அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்தியா இல்லீகலி ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் ஆனா பகல்காம்ல நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்து வெளிநாட்டு தூதர்களை அதாவது பாகிஸ்தான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அம்னா பலோச் நேரில் அழைத்து விளக்கம் அளித்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. இந்த தாக்குதல் நடந்தக்கூடிய இடமே பாகிஸ்தானோடது, அது இந்தியா ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது அப்படின்றதான் அவங்க அந்த ட்விட்டர் வலைதளத்துல பதிவு செஞ்சிருக்கிறது மூலமா தெரிய வருது. ரெண்டாவது விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அரசு நேற்றைய தினம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல வெளியுறவுத்துறையுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பல்வேறு நாடுகளுடைய தூதர்களை நேரில் அழைத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், எதிர்வரக்கூடிய நாட்கள்ல இந்திய அரசினுடைய செயல்பாடு உள்ளிட்டவற்றை எல்லாம் விளக்கம் அளித்திருந்தார். இது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய மரபு. அதே போலதான் இன்றைய தினம் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் அம்னா பலோச் வெளிநாட்டு தூதர்களை அழைத்து நேரில் பேசிய போது பாகிஸ்தான் தேசிய குழு கூட்டம் நேற்று நடந்தது இல்லையா, வாகா எல்லையை மூடுறது உட்பட இந்தியா விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா தடையெல்லாம் பிறப்பிச்சாங்க இல்லையா, இந்த உத்தரவுகள் குறித்து எல்லாம் வெளிநாட்டு தூதர்களிடம் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விளக்கம் அளித்திருக்கார். அதே நேரத்துல அரசியல் ஆதாயங்களுக்காக தான் பயங்கரவாதத்தை ஆயுதமாக்க இந்தியா இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து வராங்க, இது பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசு தரப்புல இருந்து வெளிநாட்டு தூதர்களிடம் பாகிஸ்தான் அரசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக அடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளாக எடுத்து வரக்கூடிய நிலையில இந்திய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் அரசு நிச்சயமாக எதிர் நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் வெளிநாட்டு தூதர்களிடம் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அம்னா பலோச் தெரிவித்ததாக பாகிஸ்தான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ தகவல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரையிலுமே ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானிடம் இருந்து இந்தியாவால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் தற்போது இந்த செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.